கோல்டில் வந்து இந்த பீக் டயத்தில் எட்டாறவங்க டெஃபினட்டாக வருத்தப்படுவாங்க வரும் ஆண்டுகளில். ஸோ நிஃப்டி வெர்சஸ் கோல்டு அந்த ரேஷியோ சார்ட் வந்து வச்சு பார்க்கும்போது எப்பப்பெல்லாம் இது வந்து இந்த பாட்டம் ஆகுதோ கோல்டுலேருந்து மணி வில் மூவ் டு ஈக்விட்டி அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் வந்து ஈக்விட்டி மார்க்கெட் வில் அவுட் பர்ஃபார்ம் கோல்டு. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். எனக்கு வந்து ஈக்விட்டி மேலே தான் இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக நம்பிக்கை இருக்குது. பெட்டர் தேன் கோல்ட் அண்ட் சில்வர். ஸோ சில்வர் வந்து இப்போ கரண்ட்லி $45 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ 50 கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10-15% கரெக்ஷன் வந்துட்டு தான் திருப்பி வந்து மேலே போகும். 6 monthஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து ஒரு நல்ல கரெக்ஷனை கொடுக்கும். இங்கேருந்து ஒரு 3 வருஷத்துக்கு சில்வருக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ வந்து கோல்டும் சில்வரும் நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்கு. ஏன் நான் இங்கேருந்து பணத்தை எடுத்து இங்கே முதலீடு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை? எந்த அசட்டுமே இப்படியே போனதும் கிடையாது, எந்த அசட்டும் இப்படியே போனதும் கிடையாது. இசிஜி மாதிரி தான் இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பொறுமையாக படிப்படியாக வாங்கிக்கிறது நல்லது. ஸோ என்னதான் ஐடியில் வந்து நிறையா த்ரெட்ஸ் இருந்தாலும் த்ரெட்ஸ் இருக்கிற இடத்துல தான் ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்கும். ஸோ அதனால் வந்து சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா ஐடி இண்டெக்ஸ் வந்து பாட்டம் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவான ரிட்டர்ன்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயர்ஸில் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த காலகட்டத்திலையும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா செலக்டிவ் செக்டார்ஸில் செலக்டிவ் ஸ்டாக்ஸில் வந்து ஏகப்பட்ட ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து வெறும் வேடிக்கை பார்த்தா மட்டும் நடக்காது. நம்மவும் அந்த போட்டியில் பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து we can win and we can make money. இங்கேருந்து இந்த மாதிரி மார்க்கெட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது எந்தெந்த துறைகள்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், இங்கேருந்து இதிலெல்லாம் முதலீடு பண்ணணும்? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிஃப்டி ஐடியோடைய இண்டெக்ஸோடைய வெயிட்டேஜ் வந்து இருக்குது. ஸோ என்ன தான் ஐடியில் வந்து நிறையா த்ரெட்ஸ் இருந்தாலும் த்ரெட்ஸ் இருக்கிற இடத்துல தான் ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்கும். ஸோ அதனால் வந்து சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா ஐடி இண்டெக்ஸ் வந்து பாட்டம் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவான ரிட்டர்ன்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு இயர்ஸில் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், மார்க்கெட் வந்து ரொம்ப பதற்றமான ஒரு சூழல் தான் இருக்குது. 25,000 அப்படிங்கிறத கடந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் அப்படிங்கிறது ஆகிட்டுருக்கு சார். நிறைய செல் ஆஃப் எஃப்ஐயோட செல் ஆஃப் அப்படிங்கிறது நிறைய இருக்குதுன்னு பார்க்குறோம். என்னென்னலாம் பதிவுகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,000க்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இன்னும் மார்க்கெட் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது தான் ஒரு ப்ரொஜெக்ஷனாக இருக்குது. எப்படி இருக்குது சார் சொல்லுங்கள்? ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம எப்பொழுதுமே வந்து ஒரு புல் ரேலி முடிஞ்சு அடுத்தது வந்து ஒரு பியர் ரேலி வரும்போது மார்க்கெட் வந்து ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது 12 to 18 months பீரியடுக்கு வந்து ப்ரைஸ் கரெக்ஷன், டைம் கரெக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த புல் ரேலி வருதுன்னு நமக்கு வந்து பாஸ்ட் ஹிஸ்ட்ரி சொல்லுது. இப்போ வந்து செப்டம்பரில் லாஸ்ட் இயர் மார்க்கெட் பீக் அவுட் ஆயிடுச்சு. செப்டம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 18% வந்து கரெக்ஷன் கொடுத்துச்சு. ஸோ அது வந்து ரொம்ப குயிக்காக வந்து 18% கரெக்ஷன் இண்டெக்ஸில் வந்து. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ ப்ரைஸ் கரெக்ஷன் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த மார்ச்லேருந்து ஒரு குயிக் பவுன்ஸ் வந்து இப்போ ஜூலை வரைக்கும் வந்தது. ஸோ வந்து அப்போ வந்து செப்டம்பர் வந்து பீக் ஹையு, மார்ச் லோ, மார்ச்லேருந்து ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் வந்தது. அந்த டாப் வந்து சஸ்டெயின் ஆகலை, திருப்பி கீழே இறங்கி இப்போ செப்டம்பரில் வந்து இன்னொரு லோ டாப் தான் வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து 2 லோயர் டாப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த 2 டாப்பையும் கிராஸ் பண்ணால் தான் மார்க்கெட் வந்து மேலே போகும். இப்போ வந்து 18 months பீரியடில் நம்ம வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இப்போ செப்டம்பர் டு செப்டம்பர்னால் 12 months ஓவர். ஸோ அப்போ வந்து மார்க்கெட் வந்து இன்னொரு 6 monthக்கு இந்த டைம் கரெக்ஷன் வந்து கண்டினியூ ஆக போகுது. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு டைம் கரெக்ஷன் பேஸ் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ பெரிய த்ரெட்டு அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு வந்து ஒன்றும் கிடையாது. இன்னொரு 6 மாதத்துக்கு வந்து கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கரெக்ஷன் இருக்கும், டைம் கரெக்ஷன் இருக்கும். இதில் வந்து நிறையா வீக் பீப்புளை வந்து மார்க்கெட்டை வந்து ஷேக் அவுட் பண்ணும், ஹை வாலட்டிலிட்டியை கொடுக்கும். லேட்டாக என்ட்ரான பீப்புளெலாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மார்க்கெட் இந்த மாதிரி லோயர் பாட்டம் ஃபார்ம் ஆகும்போது பார்த்திங்கன்னா வீக் ஹேண்ட்ஸ் வந்து ஷேக் அவுட் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும். ஆனால் எப்படி பார்த்தாலும் நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம ஒரு நியூ ஹையை வந்து டச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து வந்து நியூ ஹையை டச் பண்ணுறது இல்லாமல் மார்க்கெட் வில் டபுள் இன் நெக்ஸ்ட்டு 5 to 6 yearsல மார்க்கெட் டபுள் ஆகும். ஸோ அதனால் பெருசாக வந்து இப்போதைக்கு வந்து ஒன்று. சார், பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் பங்குச்சந்தை இறங்குறத ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்றதான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் இந்த இறக்கத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அவசரப்பட்டு வாங்காதீங்க, இன்னுமே ஒரு இறக்கத்தை நம்மளுடைய மார்க்கெட் வந்து சந்திக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? நிஃப்டியோட லெவல் இன்னும் இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது நம்ம ஒரு போட்டியில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த போட்டியில் வந்து கலந்துக்கணும். ஒரு பார்வையாளராக மட்டும் இருக்கவே கூடாது. அப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரானா தான் ஸோ நம்ம வந்து மார்க்கெட்டோடைய கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்ட் பை பார்ட்டாக நம்ம வந்து இருக்கணும்.
எல்லாருமே யாருமே வந்து எக்ஸாக்ட் டாப் அப்னையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, எக்ஸாக்ட் பாட்டத்தையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படிங்கிறவங்க வந்து அட்லீஸ்ட் இந்த மாதிரி டயத்தில் கூட என்ட்ரு ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திருப்பி வந்து எப்பொழுதுமே வந்து கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் எவ்வரி டிப் வந்து இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கரண்ட்லி வந்து மார்க்கெட் இன் குட் ஷேப். இப்போ வந்து மார்ச் மாதமே எடுத்துக்கோங்களேன். மார்ச் மாதம் பாட்டம் நல்ல பாட்டம் வந்தது. ஸோ மார்ச்சில் வந்து 21,750 வந்து நிஃப்டி, அங்கேருந்து 25,000 வந்து போச்சு. ஸோ மார்ச்சை மிஸ் பண்ணவங்க இன்னும் இறங்கும்னு நினச்சி 20,000 வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு உட்காந்துருந்தவங்களுக்கு இப்போ அது நடந்திருக்காது. இந்த காலகட்டத்திலையும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா செலக்டிவ் செக்டார்ஸில், செலக்டிவ் ஸ்டாக்ஸில் வந்து ஏகப்பட்ட ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து வெறும் வேடிக்கை பார்த்தா மட்டும் நடக்காது. நம்மவும் அந்த போட்டியில் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து we can win and we can make money. சரி, இப்போ போன வாரம் பார்த்தோம் அப்படின்னா 25,000 கடந்து நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. அதே அப்படியே ஆப்போசிட்டாக இந்த வாரம் வந்து 25,000 கீழே க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு சார். ஷார்ட் டேர்மில் மார்க்கெட்டினுடைய இது எப்படி இருக்குது? ஸோ இப்போ என்னென்னா வந்து இந்த செப்டம்பர் 1 மந்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 18-19 டேஸில் பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ் வந்து அப். இந்த லாஸ்ட்டு 10 டேஸில் வந்து 1000 பாயிண்ட்ஸ் மைனஸ். இன்றைக்கி 200 பாயிண்ட் இன்றைக்கி வந்து. ஸோ அப்போ வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஹை வாலட்டிலிட்டியாக இருக்குது. இன்னொரு டேட்டா வந்து நான் அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். லாஸ்ட்டு வந்து ஒரு 20 இயர்ஸ் வந்து டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 240 மந்த்ஸு ப்ளஸ் வச்சு பார்க்கும்போது நான் ரஃப்லி அரௌண்ட் 250 மந்த்ஸ் அரௌண்டாக கால்குலேட் பண்ணி பார்த்தேன். அதில் பார்க்கும்போது அவுட் ஆஃப் 250 மந்த்ஸில் வந்து 1 or 2 மந்த்ஸ் வந்து நிஃப்டி டெலிவர்டு லெஸ் தென் 10% ரிட்டர்ன். அதில் வந்து 9% இருக்கலாம், 1% இருக்கலாம், மைனஸும் இருக்கலாம். ஸோ ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 10% ரிட்டர்ன். ஸோ அப்போ வந்து ஒரு 250 மந்த்ஸில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 50%, மோர் தென் 100 மந்த்ஸ் வந்து சிங்கிள் டிஜிட் ரிட்டர்னு. ஸோ 150 மந்த்ஸ் வந்து பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து இப்போ இருக்கிற கண்டிஷனில் இந்த வாலட்டிலிட்டி மோஸ்ட்லி வந்து சீக்கிரமே வந்து செட்டில் ஆகிடும். வந்து இப்போதைக்கு வந்து ஒரு கேட் ஆன் தி வால் மாதிரி பெரிய த்ரெட்டும் இல்லை, பெரிய வந்து வீக்னஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இப்போ வந்து மார்க்கெட் வந்து இருக்குது. மார்க்கெட்டினுடைய ஓட்டத்தை பார்த்தோம் சார். இப்போது இந்த ஓட்டம் குறையிறதுனால இது அப்படியே எங்கே ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா தங்கம் வெள்ளி மேலே தான் எல்லாருக்குமே அதனுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்குது. அதனுடைய ஓட்டம் நிற்கிற மாதிரியுமே தெரியல. டெய்லி நியூஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும், தங்கம் ஏறுது வெள்ளி ஏறுது அப்படின்னு சொல்லி. இன்னொரு டேட்டா நம்ம எடுத்தோம்னா அதிகமாக கோல்டு பீஸு சில்வர் பீஸில் முதலீடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த நேரத்தில் இந்த பீஸ் நோக்கி போகிற ஒரு அப்ரோச் வந்து சரியா? எல்லாருமே பீஸ் வாங்கலாமே அப்படின்னு நினைக்கிறத வந்து எப்படி பார்க்குறீங்க? ஜென்ரலாக வந்து காமன் இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா அசட்டையுமே சேஸ் பண்ண தான் செய்வாங்க. ஸோ வந்து இது வந்து போன டிக்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2000 2010 பீரியட்லேயும் சரி பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் வந்து ரொம்ப பீக்கில் இருந்து எவ்ரிபடி ரியல் எஸ்டேட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதிகமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. ரியல் எஸ்டேட் பீக் வந்து பார்த்திங்கன்னா 12-13 வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் வந்து டிக்ளைனிங் ஸ்டேஜ் தான் வந்து இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோவிட் லோ வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ இப்போ அங்கேருந்து வந்து பீக்கில் போய்ட்டு இருந்துச்சு. இதை பேஸ் பண்ணி நிறைய பேர் வந்து லேட் என்ட்ரண்ட்டாக வந்து மார்க்கெட்டில் வந்து இப்போ லாஸ்ட்டு 1 year 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ட்ரானவங்க வந்து இப்போ வந்து நவ் தே ஆர் நாட் கம்ஃபர்டபுள் வந்து. அதே மாதிரி இப்போ வந்து கோல்டில் வந்து இப்போ வந்து என்ட்ராகிறவங்க அந்த பீக் டயத்தில் என்ட்ராகிறவங்க டெஃபினட்டாக வருத்தப்படுவாங்க வரும் ஆண்டுகளில். ஸோ வந்து கோல்டு இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நான் லாஸ்ட் இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி ஒரு 10% இங்கேருந்து வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அப்போ நம்ம பேசும்போது டாலர் டேர்ம்ஸில் வந்து $3,600 இருந்தது. இப்போ 3,740 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா டாலர் டேர்ம்ஸ்லேயுமே சரி இல்லை வந்து ரூபா டேர்ம்ஸ்லேயுமே சரி அந்த பீக்கு வந்து ஒரு கிளைமேக்ஸ் ராலி வந்து இப்போ நோக்கி போயிட்டுருக்கு. இதுக்கு வந்து 2 விதமாக நாங்கள் டெக்னிக்கலாக வந்து பார்க்குறோம். டேட்டாஸை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வந்து நிஃப்டி கோல்டு ரேஷியோ சார்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ நிஃப்டி வெர்சஸ் கோல்டு அந்த ரேஷியோ சார்ட் வந்து வச்சு பார்க்கும்போது எப்போப்பெல்லாம் இது வந்து இந்த பாட்டம் ஆகுதோ நிஃப்டி கோல்டு ரேஷியோ சார்ட்டை வச்சு இப்படி பார்க்கும்போது பாட்டம் வரும்போது பார்த்தோன்னா கோல்டுலேருந்து மணி வில் மூவ் டு தி ஈக்விட்டி அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபியூ இயர்ஸில் வந்து ஈக்விட்டி மார்க்கெட் வில் அவுட் பர்ஃபார்ம் கோல்டு. ஸோ இதுதான் வந்து இது ஏற்கனவே எப்படி நடந்திருக்கு அப்படின்னா இந்த நிஃப்டி கோல்டு ரேஷியோ சார்ட் வந்து 2003 வந்து 2.6 அப்படிங்கிற அந்த ரேஷியோ சார்ட்டில் வந்து அந்த ஒரு பாயிண்ட் லெவல் காமிக்கும்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இருந்த பொசிஷன்லேருந்து 180% ரேலி வந்து கொடுத்துருக்கு 4 இயர்ஸ் பீரியடில். இதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் வந்து 2011லையும் நிஃப்டி கோல்டு ரேஷியோ சார்ட்டை வந்து பாட்டம் ரேஞ்சில் வரும்போது எகெயின் வந்து மார்க்கெட் வந்து அங்கேருந்து 190% ரேலி வந்து நடந்திருக்கு. கோவிட் டயத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் 21ல் வந்து 2020 அந்த மேலே வந்து மார்க்கெட் பாட்டம் ஆகி எகெயின் 1 இயர் வந்து 100% ரேலி வந்து மார்க்கெட்டில் நடந்திருக்கு. ஸோ இது எல்லாமே நிஃப்டி கோல்டு ரேஷியோ சார்ட்டை பேஸ் பண்ணி காமிக்குது.
இன்னொரு டூல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா யூஎஸ் டாலர் ஐஎன்ஆர் அந்த சார்ட்டை வச்சியும் பார்க்கும்போது அந்த சார்ட்டை பேஸ் பண்ணி அது எப்போ பீக் அவுட் ஆகுதோ யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து எப்போ பீக் அவுட் ஆகுதோ அப்போ வந்து மார்க்கெட் பாட்டம் ஆகும் அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஸோ இப்போ வந்து இப்போ 88-70 இன்றைக்கி இருக்குது யூஎஸ்டி ஐஎன்ஆர் ரேட்டு. இது 90க்கு போச்சுன்னு சொல்லி சொன்னால் ஸோ மார்க்கெட் சூன் வந்து பாட்டம் ஆகும். இது வந்து ஒரு வாரம் 10 நாளில் வந்து நடக்காது, இது ஒரு 6 months வந்து ஆகும். யூஎஸ்டி ஐஎன்ஆருடைய லாஸ்ட்டு வந்து ஒரு 10 years சிஏஜிஆர், அதாவது அது பார்த்திங்கன்னா 3.5 to 4%. 20 years வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 3.5% தான். அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ரூபாய்க்கு எகேன்ஸ்டாக டாலர் ப்ரைஸோடைய மூவ்மெண்ட் வந்து 3.5% 4% வந்து விலை உயரும் அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஸோ இப்போ டாலர் ரேட் வந்து 90 ஆகும்போது ஸோ அந்த யூஎஸ்டி ஐஎன்ஆர் ரேஷியோ சார்ட்டை வச்சு பார்க்கும்போது பாட்டம் ஆகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஈக்விட்டி வந்து அடுத்த சில ஆண்டுகளில் அவுட் பர்ஃபார்மன்ஸுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்து ஈக்விட்டி மேலே தான் ரொம்ப இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக நம்பிக்கை இருக்குது, பெட்டர் தேன் கோல்ட் அண்ட் சில்வர். ஸோ சில்வருமே வந்து பார்த்திங்கன்னா டாலர் டேர்ம்ஸில் வந்து பீக் ப்ரைஸான $50 வந்து இருந்தாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1980 வந்து கிட்டத்தட்ட $50 இருந்தது. அன்றைக்கி 50 ரூபானா இன்றைக்கி 50 ரூபா கிடையாது, மணி டிப்ரிஷியேட் ஆகுதுல்ல. ஸோ இப்போ அதை வச்சு கால்குலேட் பண்ணோம்னா இப்போ வந்து கரண்ட்லி அது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு மடங்காவது கூட இருக்கணும். அப்போ வந்து இப்போ கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது $125 வந்து இருக்கணும். ஏன்னா அந்த காலத்துலேயே அது $50 நோக்கி போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து ரெண்டு மெட்டலையுமே ப்ரைஸ் கரெக்ஷன் வந்து டைம் கரெக்ஷன் முடிஞ்சு அடுத்த ராலி வந்து அதில் ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் கரெக்ஷன் முடிஞ்சு டைம் கரெக்ஷன் போயிட்டு இருக்குது. ஸோ இது கோல்டு சில்வர் பீக் அவுட் ஆகும்போது ஆகும். ஆனால் சில்வருக்கு வந்து டெஃபினட்டாக இன்னும் சில வருடங்களுக்கு வந்து அந்த ரேலி வந்து கண்டினியூ ஆகும். இன்னும் நம்ம பழைய பீக்கான $50 தாண்டவே இல்லை. அது தாண்டிச்சுன்னா ஒரு 3 yearsக்கு வந்து ஒரு மெகா புல் ரன் நம்ம வந்து சில்வரில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து இது எல்லாமே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகும். இங்கேருந்து ஒரு 3 வருஷத்துக்கு சில்வருக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ வந்து சில்வர் வந்து இப்போ கரண்ட்லி $45 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ 50 கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10-15% கரெக்ஷன் வந்துட்டு தான் திருப்பி வந்து மேலே போகும். ஸோ அது வந்து அடுத்த சில 6 monthsல வந்து பார்த்திங்கன்னா சில்வர் வந்து ஒரு நல்ல கரெக்ஷனை கொடுக்கும். ஸோ அந்த பீரியடில் வந்து சில்வர் அக்யூமுலேட் பண்ணலாம் ஒரு 3 years பேசிஸில். அப்போ சில்வர் கோல்டு நெக்ஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸில் அடுத்த வருஷனில் டெஃபினட்டாக வந்து டவுன் ட்ரெண்ட் வரும்போது ஈக்விட்டி ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ ஈக்விட்டி வில் அவுட் பர்ஃபார்ம் தீஸ் 2 metals. சரி, இப்போது பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் இப்போ எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நிறைய குழப்பங்களும் இருக்குது சார். என்ன சொல்கிறாங்க பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும்னா நீங்கள் வந்து வருஷ கணக்கில் தான் யோசிக்கணும், நாள் கணக்கில் யோசிக்கக்கூடாது. ஒரு பங்கு வாங்குறீங்கன்னா 10 வருஷம் வச்சுக்கணும், 15 வருஷம் வச்சுக்கணும், அப்படி பார்த்து வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இப்படி சொன்னாலும் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா செக்டார் ரொட்டேஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 4 வருஷம் ஒரு துறை நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் அந்த துறையிலே இருக்கக்கூடாது, அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் நீங்கள் வேறு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற வேறு துறை நோக்கி போகணும் அப்படிங்கிறாங்க. இப்போ இதில் வந்து முதலீட்டாளர்களாக எந்த பக்கம் நிற்கணும்? டெஃபினட்டாக அந்த லாங் டேர்ம் ஹோல்டு அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து இப்போ ஸ்லைட்லி சேஞ்ச் ஆகிடுச்சின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொமெண்டம் ட்ரேடர்ஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்க. இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இன்வெஸ்டரே இருந்தால் கூட பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியோ வந்து இல்லை எனி அசெட் வச்சுக்கோங்களேன், கரெக்டாக வந்து அதை ஒரு பீக் வரும்போது செல் பண்ண தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணிவிடுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடி ரெவல்யூஷன்ஸ் வந்து 2000லேருந்து நல்லா பூம் ஆச்சு. 2010லேருந்து பார்த்திங்கன்னா 2010லேருந்து 21 வரைக்கும் இப்போ டிசிஎஸ் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2011 செப்டம்பர்லேருந்து 2021 செப்டம்பருக்குள்ளார டிசிஎஸ் வந்து 8.5 times வந்து மல்டிப்ளை ஆகிருக்கு. வந்து அப்போ அந்த பீக்கில் வந்து அதை செல் பண்ணி என்கேஷ் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னவங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா இந்த லாஸ்ட்டு 4 yearsல வந்து நிஃப்டி வந்து ஐடி வந்து டவுன் ட்ரெண்ட், அதில் டிசிஎஸ் கண்டிப்பாக டவுன் ட்ரெண்ட். ஸோ லாஸ்ட்டு 4 yearsல டிசிஎஸோட ரிட்டர்ன் 0. ஆனால் ஃபஸ்ட்டு 10 yearsல வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 8.5 times வித் சிஏஜிஆர் ஆஃப் 24%. இந்த 4 years இப்போ 0 10 கொடுத்ததுனால இந்த ஒரு 15 years பீரியடுடைய டிசிஎஸ் சிஏஜிஆர் வந்து 15% ஆகிடுச்சு. 24லேருந்து 15க்கு வந்துருச்சு. 4 years 0. இது வந்து டிசிஎஸ்க்கும் கிடையாது, இன்ஃபோசிஸ்க்கும் அப்படி தான் இருந்திருக்கு. லாஸ்ட் 4 years ரிட்டர்ன் 0. இந்துஸ்தான் லிவர் 0. ஏஷியன் பெயிண்ட்ஸ் லாஸ்ட் 4 years ரிட்டர்ன் 0. ஸோ அப்போ வந்து எந்த அசட்டையுமே அந்த செல் பண்ணி என்கேஷ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம் வந்து. அதனால் வந்து மணி ஆல்வேஸ் மூவ் ஃப்ரம் ஒன் அசட் டு அனதர் அசட்டு தான். பட் என்ன சொல்கிறேன்னா கம்ப்ளீட் எக்ஸிட் இல்லாமல் கூட அட்லீஸ்ட் அந்த ப்ராஃபிட் போர்ஷனையாவது என்கேஷ் பண்ண தெரியணும். அதுதான் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து சேஃப்டி. ஏன்னா அடுத்த செக்டார் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிச்சுன்னா ஸோ அந்த செக்டாரில் போய் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னால் டிசிஎஸோடைய இப்போ 15% டேட்டா என்ன சொல்லுது, 15% சிஏஜிஆர் கொடுத்துருக்கு. ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் 15% சிஏஜிஆர் தான் 15 years கொடுத்துருக்கு. ஸோ பார்க்கும்போது அப்போ வந்து பீஸ் ஆஃப் மைண்டில் இருக்கும். ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து செக்டார் ரொட்டேஷன் ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க. ஸோ
ஸோ இதுதான் வந்து இருக்குது. இண்டிவிஜுவல் இன்வெஸ்டராக என்னுடைய மணியை நான் வந்து 50% இன்வெஸ்ட் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டராக இப்போ நானே எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 50% வந்து மியூச்சுவல் ஃபண்டில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம எல்லா செக்டாரையும் கீனாக பார்க்கறத விட என்னோட திறமசாலிகள் வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய திறமையை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நல்ல மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ அப்போ வந்து அந்த செக்டார் ரொட்டேஷன் ஐடென்டிஃபை பண்ண தெரியல, அந்த மொமெண்ட்டை வந்து கேட்ச் பண்ண தெரியல, இல்லை அந்த பீக்கில் வந்து எக்ஸிட் பண்ண தெரியல அப்படிங்கிற ஒரு காமன் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஈவன் த லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் கூட வந்து அதை என்கேஷ் பண்ண தெரியல அப்படின்னா அவங்க மியூச்சுவல் ஃபண்டை வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் வெல்த் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இல்லாட்டி என்ன ஆகணும், இந்த லாஸ்ட் 4 years 0 ரிட்டர்ன் ஆன மாதிரி அவருடைய போர்ட்ஃபோலியோ வந்து அப்படியே தான் இருக்கும் அது. ஸோ அதனால் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும்போது எந்த ஒரு அசட்லையுமே மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னோட இது. அது கோல்டாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட் இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ வந்து அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி டோன்ட் மிஸ் இட். சரி, இப்போ நம்ம முதலீட்டாளர்கள் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்ப்போம். நீங்கள் சொல்லிட்டீங்க கொஞ்ச நாளைக்கோ இல்லை சில வருடங்களுக்கோ வந்து இப்போதைக்கு நிஃப்டியில் வந்து ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் பொதுவான கருத்தாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா கோல்டும் சில்வரும் நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்கு. ஏன் நான் இங்கேருந்து பணத்தை எடுத்து இங்கே முதலீடு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை? அதுதான் நான் சொல்கிறேன், நம்ம எந்த அசட்டையுமே வந்து சேஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து இது பீக்கில் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரியுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4000 ரூபா ப்ளஸில் இருந்த கோல்டு வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 10,000 ரூபாயை தாண்டி 11,000 கிட்ட போயிடுச்சுங்க போது இந்த ரேட்டில் போய் திருப்பி என்ட்ரானா இதே டைப் ஆஃப் ரிட்டர்ன் வந்து கிடைக்காது. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 10% ரிட்டர்ன் கூட கிடைக்க வேண்டாம், வந்து மைனஸ் ஆகாமல் இருந்தால் போதும் இல்லை இப்போ என்ட்ரார் அவங்களுக்கு. அப்போ வந்து ஒரு கோல்டு இன்வெஸ்டர் வந்து அடுத்த 5 வருஷங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 11,000 ருபீஸ்க்கு வந்து இப்போ வந்து ஒரு கிராம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அடுத்த 5 வருஷத்துக்கு 10% ரிட்டர்ன் போட்டோன்னாவே அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் அது 16,00,000 ரூபா இருக்கணும். ஓகேவா? அது இருக்குமானா இருக்காது. ஸோ அப்போ அதுக்குள்ளார நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் டவுன் ட்ரெண்ட் வந்து தான் போகும். இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து 8,000 to 9,000 வந்து செட்டில் ஆகும். ஸோ வந்து இந்த கரெக்ஷன் முடிஞ்சு. ஸோ அப்போ வந்து அங்கேருந்து ஒரு பேஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அங்கேருந்து தான் வந்து கோல்டு வந்து மூவ் ஆகும். அதனால் பீக்கில் இருக்கும்போது நாட் அட்வைசபிள். ஸோ அதனால் லாங் டேர்மில் வந்து கரெக்ஷன் வரும் கண்டிப்பாக. எந்த அசட்டுமே இப்படியே போனதும் கிடையாது, எந்த அசட்டும் இப்படியே போனதும் கிடையாது. இசிஜி மாதிரி தான் இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பொறுமையாக படிப்படியாக வாங்கிக்கிறது நல்லது. நான் நகையாக வாங்க போகிறது இல்லை சார், பீஸா தான் வாங்க போகிறேன். அது வாங்கலாம் இல்லையா? பீஸா வாங்கினாலுமே பீக்கில் போய் என்ட்ரான்னு அவசியம் கிடையாது. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இன்னும் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணி எப்படி மூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் சொல்கிறேன், இப்போ வந்து ஐஎன்ஆரில் நம்ம கால்குலேட் பண்ணால் கூட ஒரு 11,000 ருபீஸ் இருக்கிற கோல்டு வந்து இந்த நேரத்தில் போய் நீங்கள் என்ட்ராறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் டெஃபினட்டாக அது வந்து அந்தளவுக்கு நாட் அட்வைசபிள். ஸோ பீஸுன்னு சொல்லுவீங்க, வாங்குவீங்க, நீங்கள் ஒரு 10% மைனஸை பார்த்தீங்கன்னா நீங்களாம் பேனிக் ஆகிடுவீங்க. பிகாஸ் வந்து எப்படின்னா நம்ம வந்து எமோஷ்னலி அட்டாச் டு தி அசட்ஸ் வந்து அது ரியல் எஸ்டாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், பீப்புள் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா எமோஷ்னலி அட்டாச்ட். ஸோ வந்து ப்ளஸ்ஸு கண்ணுக்கு தெரியும் போது அந்த எமோஷன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் மைனஸ் வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 10 to 15% மைனஸை பார்த்தாவே அதாகிடும். ஸோ அப்போ வந்து மைனஸில் செல் பண்ணுவாங்க. ஸோ வந்து அதனால் பொறுத்தவங்க வந்து இன்னொரு 6 மாதம் பொறுத்து இருந்து டெஃபினட்டாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அப்போ வாங்கிக்கிறது தான் அது அட்வைசபிள். சார், ஈக்விட்டி வந்து இங்கேருந்து வரும் வருடங்களில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் அதுக்கு சாதகமாக இருக்கலாம்? டெஃபினட்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த 2 விஷயம் வந்து காரணம் நான் சொன்னது வந்து USD INR இது வந்து ஜென்ரலான டேர்ம்ஸ். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோடைய ரிஃபார்ம்ஸ் இப்போ வந்து ஸோ கவர்மெண்ட் நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்து எடுத்துருக்கு. இப்போ ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு 12 lakhs வரைக்கும் ஒரு இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டியில் நிறையா ஸ்லாப்ஸ் ரெடியூஸ் பண்ணி இப்போ வந்திருக்காங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ரெட் பண்ணி நடந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ மேனுஃபேக்சரிங் வந்து பூஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸில் நம்மளோட இந்தியாவோட ஜிடிபி வந்து ஒரு 8% ரேஞ்சுக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ வந்து இப்போ வந்து மார்க்கெட் வந்து பாட்டம் ஆகும்போது பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் வந்து மார்க்கெட் ஃபார்மேஷனில் வரும். இப்போ வந்து டேரிஃப் வார், H1B விசாவுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸு, ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுடைய பாட்டம்ஸ்க்கு வந்து இதுவாக இருக்கும். இப்போ மார்க்கெட்டுடைய அந்த நெகட்டிவ் டவுன் ட்ரெண்டு பார்த்திங்கன்னா ஐடி வந்து ஒரு மேஜரான ஒரு ட்ரெண்ட். ஏன்னா இண்டெக்ஸில் வந்து 10% வெயிட்டேஜ் வந்து நிஃப்டி ஐடி மட்டுமே இருக்குது. ஸோ இப்போ ஐடிக்கு என்ன த்ரெட், ஒன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ வந்து பெரிய த்ரெட்டாக இருக்குது அப்படின்னு அது ஒரு
ஆப்பர்ச்சுனிட்டிஸாக வந்து அதனால் நியூ ப்ராஜெக்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு வராது, இவ்வளோ ஃபீல்ட் ஃபோர்ஸ் தேவைப்படாது அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாமே இருக்குது. இந்த டாரிஃப் இஷ்யூ இருக்குது, அதனால் வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியோட பெனிஃபிட்ஸ் நம்ம கிடைக்குமா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டெக்ஸோ ஒரு ஸ்டாக்கோட பார்த்திங்கன்னா அந்த பாட்டம் ரேஞ்ச் வரும்போது நிறைய நெகட்டிவ்ஸ் வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ஸோ நிஃப்டி ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஆனது ஒரு 6 மந்த்ஸில் எனக்கு தெரிஞ்சு வந்து மோஸ்ட்லி வந்து பாட்டம் ஆகிடும். ஸோ நிஃப்டி ஐடி ரெக்கவர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இண்டெக்ஸ் வந்து ரெக்கவர் ஆகும். இந்த ஃபார்மா டாரிஃபுமே பார்த்திங்கன்னா சூன் வந்து இந்த 100% டாரிஃப்லாம் சஸ்டெயின் ஆகாது, சூன் வந்து டெஃபினட்டாக அதுவும் செட்டில் ஆகும். ஸோ அதனால் வந்து நிறைய நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் வந்து சூன் நெக்ஸ்ட் ஒரு 6 to 9 மந்த்ஸில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ட்ரிகர் ஃபேக்டராக மாறிடும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டோட ரிஃபார்ம்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 4 to 6 இயர்ஸில் அதனால் இங்கேருந்து ஒரு ஃபினாமினல் க்ரோத்தை வந்து கொடுக்கும். அப்போ வந்து ஆப்போசிட்டாக வந்து மெட்டல்ஸ் வந்து அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். சார், நீங்கள் பாட்டம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. அதாவது ஒரு இண்டெக்ஸ் வந்து பாட்டம் ஆகுது அப்படின்னா இதுக்கு மேலே இது இறங்காது அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து அது எட்டணும். நிஃப்டி அந்த நிலையை எட்டிருச்சா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 2 மெயின் ரீசன் வந்து நிஃப்டி கோல்டு ரேஷியோ சார்ட்டை ஒன்று நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது வந்து USD INR பீக் அவுட். ஸோ இது 2 ஒரு நல்ல வேலிடான ரீசன்ஸ் வந்து நமக்கு வந்து மார்க்கெட் சூன் பாட்டம் ஆகும். ஸோ ப்ரைஸ் கரெக்ஷன் இப்போ ஆல்ரெடி வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ டைம் கரெக்ஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைம் கரெக்ஷன் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 6 to 9 மந்த்ஸில் வந்து முடிஞ்சிடும். பாஸ்ட் ஹிஸ்ட்ரியுமே பார்த்திங்கன்னா 18 மந்த்ஸ் வந்து ஒரு நல்ல ஃபேஸ் ஆஃப் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டோடைய ஃபேஸ் வந்து முடிஞ்சு புல் ட்ரெண்ட் ஆரம்பிக்குதுன்னு இருக்குது. ஸோ இப்போ நமக்கு 18 மந்த்ஸுக்கு அந்த 12 மந்த்ஸ் ஆல்ரெடி ஓவர். செப்டம்பர்லேருந்து செப்டம்பர் 12 மந்த்ஸ் ஓவர். அனதர் 6 மந்த்ஸ் தான் இருக்குது. ஈவன் இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் எடுத்துட்டா கூட ஸோ 2026 டெஃபினட்டாக ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் வந்து வருது. ஸோ இதெல்லாம் மார்க்கெட் பாட்டம் ஆகிறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ சூன் டெஃபினட்டாக நெக்ஸ்ட் இயரே கூட நம்ம வந்து மார்க்கெட்டோடைய ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணுறதுக்கான ஸ்கோப் உண்டு. ப்ளஸ் அங்கேருந்து நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட்டு 5 to 6 இயர்ஸில் மார்க்கெட் வந்து வில் டபுள் ஆகிறதுக்கு ட்ரெமெண்டஸ் ஸ்கோப் இருக்குது. சார், பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு பதற்றமான சூழல் இருக்கும்போது நீங்கள் ரொம்பவே வந்து பாசிட்டிவாக ஆப்டிமிஸ்டிக்காக ஒரு நல்ல சூழல் தான் நம்ம எதிர்நோக்கி காத்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. இதை நாங்கள் எடுத்துக்கிறோம். இங்கேருந்து இந்த மாதிரி மார்க்கெட் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது எந்தெந்த துறைகள்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், இங்கேருந்து எதிலெல்லாம் முதலீடு பண்ணணும்? இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ராட் பேஸ்டு ராலி அப்படிங்கிறது வந்து முடிஞ்சு போச்சு. அதாவது என்ன எல்லா செக்டாரும் வந்து கோவிட் லோலேருந்து 2024 செப்டம்பர் பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி செக்டார்ஸ் வந்து எல்லாமே பர்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாக்கெட்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிஃப்டி ஐடியோடைய இண்டெக்ஸோடைய வெயிட்டேஜ் வந்து இருக்குது. ஸோ என்ன தான் ஐடியில் வந்து நிறையா த்ரெட்ஸ் இருந்தாலும் த்ரெட்ஸ் இருக்கிற இடத்துல தான் ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்கும். ஸோ அதனால் வந்து சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா ஐடி இண்டெக்ஸ் வந்து பாட்டம் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவான ரிட்டர்ன்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு இயர்ஸில் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆக்வா கல்ச்சர் வந்து இண்டஸ்ட்ரி ஒன்று இருக்குது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அண்டர் பர்ஃபார்மன்ஸ் செக்டாரு. ஸோ இந்த செக்டாருக்கு வந்து டெஃபினட்டாக நல்ல பாசிட்டிவ் ஸ்கோப் இருக்குது. தென் ஆக்ரோ கெமிக்கல்ஸ் இருக்குது. தென் டேட்டா சென்டர்ஸ் இருக்குது. ஸோ வந்து இப்போ ஏஐ பயங்கரமாக டெவலப் ஆனாலோ டெக்னாலஜி பூஸ்ட் ஆனாலோ இந்த டேட்டா சென்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்கமிங் ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரியாக இருக்குது. ஸோ எவ்வளோக்களவு டேட்டா சென்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுதோ அப்போ வந்து பவர் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து பவர் வந்து எவர் கிரீன் ஃபீல்டு. இப்போ நம்ம சாதாரணமாக எப்படி சொல்லுவோமோ மனிதகுலம் இருக்கிற வரைக்கும் 2 இண்டஸ்ட்ரி இருக்கும். ஒன்று ஹெல்த் கேர், இன்னொன்று ஃபுட்டுன்னு சொல்கிறோம். அதுக்கு தவிர்க்க முடியாது வந்து அந்த இண்டஸ்ட்ரி ரன் ஆகிறது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பவருங்கிறது இருக்குது. ஸோ அதனால் பவர்ங்கிறது இது இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ்க்கு வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது. ஸோ பப்ளிக் செக்டார் பேங்க்ஸுமே வந்து வில் டூ வெல் இன் தி கம்மிங் இயர்ஸ். ஸோ இந்த செக்டார்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? நிஃப்டியோட லெவல், தங்கம், வெள்ளி இந்த மார்க் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து மந்த்து முடிய போகுது. ஸோ வந்து இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து என்ன சொல்லணும்னா 1000 பாயிண்ட்ஸ் அப்பு 1000 பாயிண்ட்ஸ் மைனஸ் முடிஞ்சு இப்போ வந்து ஒரு பேஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அக்டோபரில் பாசிட்டிவாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போதைக்கு. பெருசாக அக்டோபர் மந்த் டேட்டாஸ் ப்ரீவியஸை பார்க்கும்போது அக்டோபர் மந்த் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ தங்கம் வந்து வெள்ளியுமே வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலை அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பிரேக் பண்ணுறது கஷ்டம். ஸோ நிஃப்டி வந்து லோயர் சைடில் வந்து ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணுது, தங்கம் வெள்ளியும் ஹையர் சைடில் வந்து ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து என்னோட வியூ இந்த வீக்குக்கு. அக்டோபர் மந்த் வில் பி பாசிட்டிவ் ஃபார் தி ஈக்விட்டி மார்க்கெட். சரி, இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் மார்க்கெட் சார்ந்த அப்டேட்ஸ் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள், டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.